ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துர்வாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள், என்ன மாதிரியான தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே இன்ட்ரோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரியுடைய 27ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய மிகவும் முக்கியமான மாசியுடைய 15ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையாக வரக்கூடிய வியாழக்கிழமை. அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய வியாழக்கிழமை மாசி மாதத்துடைய அமாவாசையானது வருது. வரக்கூடிய இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசை பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்க. அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த அமாவாசை உங்களுக்கு சாதகமாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், பாதகமாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ அமாவாசை பலன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை பரிகாரமாக ஒரு பரிகாரம் செய்யணும். அது என்னங்கிறதும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சு பலனடைங்க. ஃபஸ்ட்டு அமாவாசை பலனை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அமாவாசை பலன் மகர ராசிக்காரங்க உத்திராட 2, 3, 4 பாதம், திருவோணம் அவிட்ட 1, 2 பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து சுகஸ்தானத்தில் குரு, பாக்கிஸ்தானத்தில் கேது சந்திரன், அயனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன், ராசியில் சூரியன் புதன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு நாளையிலிருந்து மாசி அமாவாசையில் நீங்கள் சூழ்நிலைக்கேற்றவாறு செயல்படணும். அப்படி செயல்பட்டாதான் வல்லவர்களாக திகழ முடியும், இல்லைனா பெரிய ஆபத்து வரும். இந்த மாசி அமாவாசையில் பணவரவு உங்களுக்கு கூடும். செய்யக்கூடிய காரியத்தில் மன திருப்தியானது கிடைக்கும். அப்புறம் அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருக்கிறது நல்லது. அப்படி ஏற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வறுமை கொண்டு போய் முடியும். மற்றவர்களுக்காக எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிட வேண்டாம். வீண் அலைச்சலும் செலவு செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க உங்களுக்கு திருப்திகரமாக நடந்தாலும் எதிர்பார்த்த லாபம் குறையலாம். வியாபார தொடர்பான பண பரிவர்த்தனையில் கவனமாக இருக்கணும். கவனம் இல்லைனா இழப்பு உங்களுக்கு ஏற்படும். இது தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு உழைத்தாலும் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். ஸோ பலன் கிடைக்கிற வதிரியும் பொறுமையாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எச்சரிக்கைக்கு மீறி நீங்கள் செயல்பட வேண்டாம். இந்த எச்சரிக்கைக்கேற்ப கவனமாக இருக்கிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரும். ஆனால் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. அப்புறம் குடும்ப சம்மந்தப்பட்ட காரியங்களில் சரிவர நடக்காமல் தடை தாமதம் ஏற்படலாம். ஸோ குடும்ப சம்மந்தப்பட்ட காரியங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் பண்ணுவது நல்லது. பிள்ளைகள் நலனுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. அப்படி உழைச்சாதான் நீங்கள் நினச்சதை அடைய முடியும்.
அப்புறம் பெண்கள் கூட நீங்கள் மன திருப்தியோடு காரியங்கள் செய்தீங்கன்னா முடிக்க முடியும். பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தது போல கூடும். ஸோ மொத்தத்தில் மகர ராசிக்கார பெண்களுக்கு குடும்ப ரீதியாக இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்க திட்டமிட்ட காரியங்கள் செய்தீங்கன்னா வெற்றி நடைய உங்களால் போட முடியும். மனதில் தைரியமானது அதிகரிக்கும். வீட்லேயும் வெளியிலையும் உங்களுடைய செயல்களுக்கு ஆதரவு கிடைக்கும். ஸோ ஆதரவு கிடைக்கிறதுக்கேற்ப நீங்கள் செயல்படணும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலும் மனசோர்வு உண்டாகும். மேலிடத்தினுடைய செயல்கள் நிம்மதியினுடைய பாதிப்பாக இருக்கும். ஸோ மேலிடத்தினுடைய செயல்களை கண்டுக்காமல் இருக்கிறது நல்லது. வீண் செலவும் சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம். எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கிறது உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது. அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றி எடுக்கக்கூடிய முடிவுகள் மன திருப்தி அளிக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அலைச்சலும் அதிகரிக்கும். விளையாட்டு விஷயங்களை குறைத்து கொள்வது மாணவர்களுக்கு நல்லது. இது மகர ராசிக்காரங்க மாணவர்கள் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நட்சத்திரத்துக்கேற்ப ஒரு சில டிப்ஸுகள் உங்களுக்கு இருக்குது, அதையும் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உத்திராட 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையில் நாளையிலேருந்து நல்ல பெயர் வாங்குவீங்க. மூலதானத்திற்கு தேவையான பணம் உங்களுக்கு ஈஸியாக குவியும். எதிரிகள் வகையில் சற்று கவனமோடு செயல்படணும். எதை செய்கிறதா இருந்தாலும் சரியாக எல்லாத்தையும் செய்யணும். சரியாக எல்லாத்தையும் பயன்படுத்தி கொள்ளணும். இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு இருக்குது. இதற்கேற்ப நடந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு திருவோணமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. திருவோணம் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து கலை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களானது காண முடியும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவது ஈஸியாக உங்களுக்கு அமையும். பிறமொழி பேசக்கூடிய மக்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். ஸோ பிறமொழி பேசக்கூடிய மக்கள்கிட்ட நல்லா உறவு வைத்துக்குங்க. அதுதான் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஆக்சுவலி நல்லது. அப்புறம் அவிட்டு 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் என்ன நடக்கும்னா உங்கள் நிலைமையானது மாறும். நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலையானது கிடைக்கும். கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்பவர்களுக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்கும். பள்ளி கல்லூரிகளில் பணிபுரியவர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். பதவி உயர்வு கூட ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். ஆக மொத்தம் அவிட்ட 1, 2 பாதங்களில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்குமா? ஸோ இதற்கேற்ப நடந்துக்கணும் என்று உங்களுக்கு பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ நாளை நாள் மாசி அமாவாசையில் பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணும். இதை எப்படி பண்ணுங்கிறத சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மாசி மாதம் என்றாலே அது லாபகரமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் எந்த வேலையை தொடங்கினாலும் அது உங்களுக்கு லாபகரமாக அமையும் என்பது ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய கருத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அப்புறம் மாசி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்கள் எல்லாம் முடித்துவிட்டு கூடவே சேர்த்து குலதெய்வத்தை வழிபாடு செய்து பிரார்த்தனை வைத்தால் குடும்ப கஷ்டங்கள் தீரும். திருமணமாகி ரொம்ப நாளாகி குழந்தை வர இல்லாமல் இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க, திருமண வயதை கடந்து இன்னும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்க, சுபகாரிய தடைகள் உடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் தீர நாளை தினம் செய்ய வேண்டிய குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். மாசி மாத அமாவாசையான நாளை நாள் உக்கிர தெய்வங்களுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. மாசி அமாவாசையில் நாளை நாள் மசான கொள்ளை என்ற வழிபாடு அங்காள பரமேஸ்வரி கோவில்களில் பிரசித்தியாக நடைபெறும். தீய சக்திகள் எல்லாம் அழித்து நல்ல சக்தியை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்காக அம்பாள் அவதரித்த ஒரு சொருரூபம் தான் அந்த அங்காள பரமேஸ்வரி சொருரூபம். ஸோ இந்த சொருரூபை எடுத்த நாளைய அமாவாசையில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய குலத்தை காக்கக்கூடிய அந்த குலதெய்வத்துடைய அருளால் உங்களோட குடும்பம் மேலும் மேலும் செழிக்கும். ஸோ இதுதான் பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இதை செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் பரிகாரம் எல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.